Today we are going to learn about Bacon's essay collection. Okay, Bacon வந்து 3 essay collections வெளியிட்டிருக்காரு. அதில் ஃபர்ஸ்ட் கலெக்ஷனுடைய நேம் என்ன அப்படின்னா Essays, Religious Meditation, Places of Persuasion and Dissuasion அப்படிங்கிற கலெக்ஷனில் 10 essays மொத்தம் வெளியிட்டிருக்காரு. அந்த 10 essays எந்த இயர் வந்து பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா 1957 பப்ளிஷ் ஆச்சு. அண்ட் அந்த எஸ்ஏ கலெக்ஷனை யாருக்கு டெடிகேட் பண்ணுறாருனா அவருடைய யங்கர் பிரதர் ஆண்டனி பேக்கன் அப்படிங்கிற அவருடைய தம்பிக்கு டெடிகேட் பண்ணுறாரு. செகண்ட் கலெக்ஷன் ஆஃப் ஃப்ரான்சிஸ் பேக்கனுடைய எஸ்ஏஸ் என்னென்ன அப்படின்னா என்ன நேமில் வெளியிட்டார் அப்படின்னா த எஸ்ஏ ஆஃப் சர் ஃப்ரான்சிஸ் பேக்கன் நைட் த நைட் சாலிசிட்டர் ஜென்ரல் அப்படிங்கிற டைட்டிலில் செகண்ட் கலெக்ஷன் வெளியிடுறாரு. அந்த செகண்ட் கலெக்ஷன் எந்த இயர் பப்ளிஷ் ஆச்சுன்னா 1612 பப்ளிஷ் ஆச்சு. அதில் எத்தனை எஸ்ஏஸ் இருந்துச்சுன்னா 38 எஸ்ஏஸ் வந்து இருந்துச்சு. அப்போது ஃபஸ்ட்டு கலெக்ஷனில் 10 எஸ்ஏஸ் இருந்துச்சு, செகண்ட் கலெக்ஷனில் 38 எஸ்ஏஸ் வந்து இருக்குது. அண்ட் இந்த செகண்ட் கலெக்ஷனை யாருக்கு டெடிகேட் பண்ணுறாரு அப்படின்னா பிரின்ஸ் ஹென்ரி அப்படிங்கிறவருக்கு வந்து டெடிகேட் பண்ணப்படுது இந்த செகண்ட் எஸ்ஏ. அடுத்து தேர்ட் எஸ்ஏ கலெக்ஷன் வெளியிடுறாரு. தேர்ட் கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஏயோடைய நேம் என்ன அப்படின்னா எஸ்ஏஸ் ஆர் கவுன்சில்ஸ் சிவில் அண்ட் மாரல் அப்படிங்கிற தேர்ட் கலெக்ஷன். இந்த தேர்ட் கலெக்ஷன் 1625 வந்து பப்ளிஷ் பண்ணப்படுது. இதில் மொத்தம் எத்தனை எஸ்ஏஸ் இருக்குது அப்படின்னா 58 எஸ்ஏஸ் வந்து இருக்குது. இந்த தேர்ட் கலெக்ஷனை யாருக்கு டெடிகேட் பண்ணுறாருன்னா டியூக் ஆஃப் பக்கிங்ஹாம்க்கு தேர்ட் எஸ்ஏவை வந்துட்டு டெடிகேட் பண்ணுறாரு. தேர்ட் கலெக்ஷனை வந்து டெடிகேட் பண்ணுறாரு. அந்த த எஸ்ஏஸ் ஆர் கவுன்சில்ஸ் சிவில் அண்ட் மாரல் அப்படிங்கிற தேர்டு கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஏயில் 1625 வெளியிடப்பட்ட அந்த 58 எஸ்ஏஸ் கொண்ட கலெக்ஷனில் தான் நம்மளுக்கு யூஜிடிஆர்பியில் இருக்கக்கூடிய ஆஃப் ரிவெஞ்ச் அண்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அப்படிங்கிற 2 எஸ்ஏஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் ஆல்.